12:1 புத்தி உள்ள ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனை அப்படி எழுதியிருக்கா? புத்தி உள்ள ஆராதனை. குற்ற நிவாரண பலி எபேசியர் 5:2. இதுதான் சுகந்த வாசனை. சுகந்த வாசனை பலி. இது என்ன தெரியுமா? சாட்சி. சாட்சி உள்ள வாழ்க்கை. இந்த பைபிளில் இதெல்லாம் பைபிள் கோடு. அதாவது பைபிளில் வாசனை அப்படின்னு எங்கே படித்தாலும் சரி, உங்கள் மைண்டுக்கு டக்குன்னு என்ன வரணும் தெரியுமா? விட்னஸ், சாட்சின்னு வரணும். சாட்சி. அப்போ சுகந்த வாசனை என்பது குற்ற நிவாரண பலி. அது இன்னைக்கு நம்ம என்ன பலி செலுத்துகிறோம்? சுகந்த வாசனை, சாட்சி உள்ள வாழ்க்கை. விசுவாசி எப்படி வாழணும்? அப்ப நம்பர் 1 எப்படி வாழணும்? புத்தி உள்ள. அப்போ உங்கள் சரீரங்களை நீங்கள் ஜீவ பலியாக சரீரத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும், பலி செலுத்தணும். இதுதான் நம்ம இன்னைக்கு செய்கிற பலி, சமாதான பலி. அப்படி படிக்கிறாங்க இல்லையா? பிலிப்பியர் ஒருத்தர் படிங்களேன். இந்த வசனம் எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. 2:17. பிலிப்பியர் 2:17. யாராச்சும் மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் பேரிலே நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட என்ன செய்வேன்னு சொல்றாரு. இப்ப இங்க என்ன பலியை சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சுகந்த என்ன சொல்றாருன்னா 4:18 படிங்க. நான் மாத்தி போட்டிருக்கேன். 4:18. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டா இருக்கிறது. உகந்த பலி. இதுதான் காணிக்கை தசம பாகம் கொடுக்கிறது. புதிய ஏற்பாட்டில் பலின்னு என்ன தெரியுமா? கொடுத்தல். இது நீங்க கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஊழியத்திற்கு உதவி செய்தல். அப்படி எழுதிக்கணும். பான பலி தான் பிலிப்பியர் புஸ்தகம் 2:17. இது என்ன தெரியுமா? பாடுகள். சபைக்கு என்ன இருக்கு? பாடுகள். சரியா சொல்ல போனா ரத்த சாட்சி. இதுதான் பான பலி. அடுத்து போஜன பலி. நம்ம இன்னைக்கு என்ன செலுத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம். எபிரேயர் 13:15 ஸ்தோத்திர பலி. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை. இந்த ஸ்தோத்திர பலி தான் போஜன பலி. ஸ்தோத்திரம் எதுல வருது? உதட்டுல. ஆமா, இதுதான் காலை. உதடுகளின் காலை அப்படி எழுதியிருக்கு. ஓசியா புஸ்தகம் 14:2 நினைக்கிறேன். உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலி. காலைன்னா என்னது? காளமாடு. காளமாடை வெட்டித்தான் பலி செலுத்தணும். அந்த காளமாடு இன்னைக்கு உங்க வாய் தான், உதடு தான். அப்போ உதடு தான் ஸ்தோத்திரத்தை கொண்டு வரணும். அதான் போஜன பலி. போஜனம் புசிக்கிற மாதிரி வாய் கர்த்தரை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே எபிரேயர் புஸ்தகம் 13:16 தான தர்மங்கள், நன்மை செய்தல், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் எப்படி இருக்கிறார்? பிரியமா இருக்கிறார். அப்படின்னா நற்கிரியை செய்யணும். நற்கிரியை. ஒரு சின்ன வித்தியாசத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். இந்த சமாதான பலி இருக்குல்ல, காணிக்கை தசமபாகம் ஊழியத்திற்கு கொடுக்கிறது, இது நற்கிரியை கிடையாது. இது கர்த்தருக்காக செய்கிறது. இந்த நற்கிரியைன்னா என்ன தெரியுமா? நீங்க புறஜாதிகளுக்கு ஹெல்ப் பண்றது.
சுவிசேஷத்துக்காக ஏழை பிள்ளை படிக்க வைக்கிறது, சாப்பாடு இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடுக்கிறது, பசியா இருக்கிறவனை கண்டால் ஆகாரம் கொடுக்கிறது. இதுக்கு பேர் தான் என்னது? நற்கிரியை. இதுக்கு பேர் என்னது? அதுதான் தான தர்ம பலி. அதுதான் என்ன பலி? தான தர்ம பலி. அந்த பலி வந்து இன்னைக்கு நம்ம செலுத்துறோம். 7வது சர்வாங்க தகன பலி இருக்கு பார்த்தீங்களா? 1 பேதுரு 2:5. இந்த 1 பேதுரு 2:5 ஆவிக்கேற்ற பலி செலுத்துறோம். ஆவிக்கேற்ற பலி, இதுதான் சர்வாங்க தகன பலி. பரிசுத்த ஆவியானவருக்கு உள் எல்லாவற்றையும் பலி செலுத்தணும். ஹோலி ஸ்பிரிட் மூலமா எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். இப்ப கவனிங்க, இப்ப நம்ம செய்யற 7 பலி என்ன? ஆராதனை செய்யணும், சாட்சியா வாழணும், கர்த்தருடைய ஊழியத்துக்காக நல்லா கொடுக்கணும், அடுத்து வந்து ரத்த சாட்சி பாடுகள் அனுபவிக்கணும், அடுத்து அப்படி சொல்லக்கூடாது, நற்கிரியை செய்யணும். அதுதான் ஸ்தோத்திர பலி. சும்மா ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிட்டு போயிடக்கூடாது. எச்சிக்கையில காக்கா ஓட்டாம இதெல்லாம் ஏமாத்து வேலை. இதெல்லாம் ஏமாத்து வேலை. நற்கிரியை செய்யணும், நீ ஹெல்ப் பண்ணணும். ஆமீனே வரமாட்டேங்குது. நீ என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்துல ஹெல்ப் பண்ணணுங்க. நீங்களும் பெரிய பணக்காரனா இருந்து பிச்சைக்கார மாதிரி வாழ்ற. ஏன் தெரியுமா? பணக்காரனா இருந்து பிச்சைக்கார மாதிரி வாழ்ற. உனக்கு அந்த ஹெல்பிங் மைண்டே கிடையாதுங்க. சபைக்கு ஃபுல் ஹெல்பிங் மைண்ட் இருக்கணும். இருந்தா இந்நேரம் ஆமீன் வந்திருக்கு தெரியுமா? அது இல்லை, அதனாலதான் உங்களுக்கு வரல. நீங்க உதவியை எதிர்பார்த்தே வாழ்றீங்க. அது அப்படி அந்த லைஃபே மோசம். உதவியை எதிர்பார்த்து வாழாத, உதவி செய்து செய்து வாழு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 4 பேருக்கு 8 பேருக்கு பங்கிட்டு கொடு. உங்ககிட்ட வந்தா சாப்பிடணும் ஒருத்தன், ஒரு அல்லையா சொல்லு. எம்ஜிஆரை குறித்து எல்லாரும் பெருமையா பேசுவாங்க. எம்ஜிஆர் வீட்டுக்கு யாரு போனாலும் சரி, வாங்க சாப்பிடலான்னு உட்கார வச்சிருவாங்க. முதல்ல அவனை கொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். எம்ஜிஆர் முதல்ல சோத்தை போட்டு நல்லா சாப்பிட வச்சு சந்தோஷப்படுத்தி தான் கொள்வார்.